bad into good. தீமையை நன்மையாய். தீமை எல்லாம் நன்மையா? நான் கடந்து வந்த பாதைகள், நான் அனுபவிச்சது, நான் பட்ட கஷ்டங்கள், நான் நொந்து போய் உடைந்து போயிருக்கிற, நான் இழந்த இழப்புகள், இதெல்லாம் ஆண்டவர் எப்படி மாத்துவார்னா, God will turn every evil into good through you, through us. உன் வாழ்க்கையில் நடந்த தீமை எல்லாம் ஆண்டவர் நன்மையா உன்னை கொண்டுதான் மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Not through others and not just in your life. God is saying, I'm going to use you to change the evil into good in others' lives as well. மற்றவங்க வாழ்க்கையை நம்மள கொண்டு தான் ஆண்டவர் செய்ய போகிறார். Hallelujah. Are you excited? So we've been declaring this month as a month of restoration, for God to restore everything into our lives. சீர் அமைக்கிற ஒரு மாதமாக இதை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். And God's been speaking to us every week. And this week, even as we conclude this verse, இந்த மாதத்தை முடிக்கும் போது ஆண்டவர் எனக்கு ரொம்ப கற்றுக் கொடுத்து சொன்ன காரியம் வந்து பாத்தீங்கன்னா, God said that you go speak to my people, and this is the title: bad into good. தீமையை நன்மையாய். Amen. Bad into good. தீமையை நன்மையாய். See, when we look at this title, நமக்கு ஞாபகம் வரதெல்லாம் பாத்தீங்கன்னா, there is one verse which in the Bible we often use, or a lot of pastors use it often while we pray. Even me, I use it, where Joseph says that whatever the devil intended for evil, God turned into good. நிறைய நேரத்துல சொல்லுவாங்கல்ல, உனக்கு நடந்ததெல்லாம் நல்லதுக்கு, இது நல்லதுக்கு. தீமைக்கு, இந்த வியாதி தீமைக்கு வந்து கர்த்தர் நல்லமா மாத்துவார். இவங்க உன்னை விட்டுட்டு போனது நல்லது. Somebody left you, good. Something happened, good. Embarrassment, sickness, எல்லா தீமையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? I also believe. But then, how does God do it? Does God just do it automatically? ஆண்டவர் இந்த தீமையை நன்மையா அப்படியே மாத்திடுறாரா? எப்படிதான் மாத்துறாரு? நமக்கு இது நடக்க போதுரா, என் வாழ்க்கையில நடந்த தீமையெல்லாம் நிச்சயமா நன்மையா மாற போகுது, இன்னைக்கு நாளைக்கு செய்ய போறார் ஆண்டவர். Amen. But how does God do it? Have you ever given a thought to it? யோசிச்சு பாத்தீங்களா? How is God going to change all the evil in my life to good? தீமை எல்லாம் நன்மையா? நான் கடந்து வந்த பாதைகள், நான் அனுபவிச்சது, நான் பட்ட கஷ்டங்கள், நான் நொந்து போய் உடைந்து போயிருக்கிற, நான் இழந்த இழப்புகள், இதெல்லாம் ஆண்டவர் எப்படி மாத்துவார்னா, I want to give you something today where you take it to your mind, deep into your mind. God will turn every evil into good through you, through us. உன் வாழ்க்கையில் நடந்த தீமை எல்லாம் ஆண்டவர் நன்மையா உன்னை கொண்டுதான் மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Not through others. Because sometimes we expect, oh, Isaac will come and change this in my life. Probably Siddharth brother will come and change. Or probably Joseph brother. இப்படி வந்து நம்ம என்ன பண்றோம்? யாரையாவது எதிர்பார்க்கிறோம், இவங்க வந்து மாத்துவாங்களா, அவங்க வந்து மாத்துவாங்களா, இல்ல இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணா மாறுமா, இல்ல will somebody else come into my life and do something? No. God is simply saying, take it from me, dear my son, my daughter. Your life, உன் வாழ்க்கையில் இருக்கிற தீமை எல்லாம் நன்மையா மாற போகுது. அதை நான் ஒன்ன கொண்டு தான் செய்ய போறேன். If you believe, நல்லா கையை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. Amen. And not just in your life. God is saying, I'm going to use you to change the evil into good in others' lives as well. மற்றவங்க வாழ்க்கையை நம்மள கொண்டு தான் ஆண்டவர் செய்ய போகிறார். Hallelujah. Are you excited? Are you excited? I don't need anybody else to come into my life, walk into my life and change it. But the Lord's going to use me for my life, for my family, for my children, for my future. The Lord will do it through me. Amen. சில நேரத்துல நம்ம யோசிக்கிறோம்ல, ச்சே அவங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இருந்தா, அந்த பேரண்ட்ஸ் பேக்கப் இருந்தா, இந்த ஹஸ்பண்ட் பேக்கப் இருந்தா, or probably என் ஃபேமிலியில கொஞ்சம் சொத்து சேர்த்து வச்சிருந்தா. Many times even I think this. All right, I think எனக்கு மட்டும் ஒரு அப்பா ஒரு பாஸ்டரா இருந்தா, எனக்கு மட்டும் அவர் இருந்தாருன்னா, எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. நிறைய நேரத்தில் இதெல்லாம் யோசிக்குது. நான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா யாரோட உதவியும் உனக்கு தேவையில்லை, நான் உன்னை கொண்டே உனக்கான நன்மையை செய்ய போறேன். ஒரு ஆமென் சொல்வோமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யார் உதவியும் தேவையில்லை. I don't need anybody's help. Because God, whatever God's going to do, He's going to do it through me. And that's why God is taking time. Now if you look at Joseph's life, Joseph says this, oh, God will turn every bad into good. But then, இந்த நெக்ஸ்ட் லெவல்ல நடக்க போற ஆசீர்வாதத்தை எல்லாம் ஆண்டவர் என்னதான் யூஸ் பண்ண போறாரு? யாரையும் யூஸ் பண்ண போறாரு? என்னன்னா உங்க வாழ்க்கைக்கு. First thing, today we're going to look at two Joes. ரெண்டு ஜோ பார்க்க போறோம். Okay? But before we look at this Joe, I want you to understand first point of reality. We are bound to receive bad for all the good we do. Okay?
நாம் செய்கிற நன்மைக்கெல்லாம் நமக்கு தீமை வருங்க. நமக்கு என்ன சில நேரத்தில் டென்ஷன் என்னன்னா, நல்லது தானே சொன்னேன், நல்லது தானே பண்ணேன், how much I did, எவ்வளோ நல்லது நானா போய் பண்ண. சில நேரத்தில் வாலண்டியரா போய் பண்றோம், தேவையா அப்படி நல்ல நிறைய நன்மைகளை செய்யறோம், நல்லது இது இதுக்கா எனக்கு இது அப்படின்ற மாதிரி சில நேரத்தில் நம்ம வாங்கி கட்டிக்கிறோம். ஏன்டா இப்படி நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு we do a lot of good and in return we receive bad. Please understand, that's reality. God said that will happen to you. உனக்கு இது நடக்கும் ஆண்டவர் சொல்லிடுறாரு. சோ நான் நன்மை செஞ்சதுக்கு தீமை வந்ததுனால நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்லாம் அர்த்தம் கிடையாதுப்பா. ஐயோ நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, இல்ல இல்ல இல்ல. This is the rule which God says, as a follower of Christ, as my child, you will receive bad for all the good you do. நீ செஞ்சதுக்கு தான் இப்படி வாங்கியிருப்பாங்க, அப்படியே போட்டு வச்சிருப்பாங்க, பின்னாடி பேசியிருப்பாங்க, தட்டியிருப்பாங்க, தள்ளியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. But this is reality. I'll tell you why. Now Joseph goes to see his brothers. Genesis chapter 37 verse 14. His father Jacob said to Joseph, go and see if all is well with your brothers and the flocks and bring good news to me. அதாவது உன் சகோதரர்கள் போய் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வா. So Joseph என்ன பண்றாரு, நலம் விசாரிக்க போறார். Alright, Joseph is going to check on his brothers. நலம் விசாரிக்க போனா கட்சியில நான் நல்லா இருக்கிறேனான்னு பார்க்க வந்தவனை புடிச்சு தூக்கி குழியில போட்டாங்க. ட்ரெஸ்ஸை கிழிச்சு, அவனை கிழிச்சு அவனை தூக்கி குழியில போட்டு அவனை அடிமையாங்க. எதுக்கு? நல்லா இருக்கிறானான்னு பார்க்க போனாங்க. அதெல்லாம் தயவு செய்து யாராவது போன் பண்ணி நல்லா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறியா அப்படின்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெடியா இருங்க. சட்டை கிழிய வாய்ப்பு உண்டு, நம்மளை கீழே தள்ள வாய்ப்பு உண்டு. But you know what, I want to encourage you. Whatever bad happens, our God will turn it into good and we will continue to do good for others. Amen. நல்லா ஒரு ஆமென் தான் சொல்லுங்களேன். நல்லா நான் பாஸ்டர் சட்டை கிழியும் கீழே தள்ளுவாங்கட்டீங்க, இதுக்கு மேல ஆமென். Now look at this. இது மட்டும் இல்ல, he is being true to Potiphar. போத்திபாருக்கு உண்மையா இருக்கிறான். அவன் மனைவி தான் தப்பா செஞ்சாங்க, ஆனா தூக்கி ஜெயில போட்டுறாங்க. ஈவன் செய்கிற நன்மைக்கு எல்லாம் தீமை தாங்க ரிட்டர்ன் வந்துனே இருக்குது. ஆனாலும் நம்மளாம் தான் என்ன பண்ணிருப்போம், போய் ஜஸ்டிஃபை பண்ணிருப்போம். Joseph never tried to justify saying that, oh, what I did was right. He never grumbled saying, oh my God, why did I ever, நான் தப்பு பண்ணிருக்கணும். இல்ல ஜோசப் நிலைமையில தான் நம்ம தான் பண்ணிருப்போம். யோசித்து பாருங்க, கம்முன்னு நான் பண்ணியிருந்தா தப்பு, அவன் ஒய்ஃபும் என்ன பண்ணிருப்பாங்க, நம்மளுக்கு தேவைகள்லாம் என்ன கொடுத்துட்டு இருப்பாங்க, இவனும் நம்மளை ஜெயில போட்டிருக்க மாட்டான். நான் தப்பு பண்ணிருந்து நல்லா இருந்திருப்பேன். But I tried to be faithful, for which I've received something bad. Dear children of God, I want to encourage you today. If you've been receiving bad for doing good, the Lord is watching and the Lord will reward you in the days to come in front of everybody who is watching you in their lives. Amen. Sometimes that's what happens in our workplace. நம்ம கொலிக்காக நல்லதான் பண்ணுவோம், ஆனா நம்ம கொலிக்கு நம்மளுக்கு நல்லா பண்ணுவாங்க. Right? Our own competitors, our own people. Now, அது மட்டும் இல்ல, இது கொலீக் மட்டும் இல்ல. Look at who did this to Joseph. All his brothers. நம்ம ஆளுங்க தான் நம்மளை வச்சு செய்வாங்க. யாரு? நம்மளை செய்யறது எல்லாமே நம்ம ஆளுங்க. Now, you might say, Pastor, you know why Joseph didn't retaliate? Because he was a slave. He didn't have the power to respond. யோசேப்பு ஏன் வாய மூடினாரா பாஸ்டர்? அவங்க 11 பேர், அவங்க 10 பேர், இவன் ஒருத்தன் என்ன பண்ண முடியும்? He never had the power to respond. And he was a slave. How could he probably explain to his master? Illa abdinte. But I want to tell you, Joseph came to a place where he had all the power. Ella irukudhu ipo. All right? Genesis chapter 50. If you can read verse 15 and 18, it says, his brothers then came and threw themselves down before him and said, we are your slaves. Because when his brothers saw that their father was dead, they said, what if Joseph holds a grudge against us and pays us back for all the wrongs we did to him? இப்போ யோசேப்பு பவர்ல இருக்கிறாரு, யாக்கோபும் செத்துட்டாரு. இப்போ யோசேப்பு ஒண்ணல்ல, இப்படி கண்ணை காமிச்சா முடிஞ்சு போச்சு. alright, ஒண்ணல்ல சர்வன்ஸ் கிட்ட பார்த்து, டே எங்க அண்ணனுங்க தான், அப்படியே கட்டி பிடிச்சி தூக்கின்னு போய் எங்க வச்சு அறுத்துருங்கனால முடிஞ்சு போச்சு. Joseph had all the power to react, to retaliate, to give them back. But you know what Joseph chose to do? He said in 2021, whatever you intended for harm, the Lord changed into good. And then he said, don't be afraid. I will provide for you and your children.
and he assured them and spoke kindly to them. Dear children of God, I want to encourage you today. The greatest punishment for your enemy is to receive goodness from you. உன் சத்துருக்களுக்கெல்லாம் இருக்கிற பெரிய பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? நம்மளை பத்தி பேசணும்னு, நம்மளை கீழே தள்ளணும்னு, நம்மளை பின்னாடி முதுகுல குத்தணுங்களுக்கு எல்லாம் இருக்கிற பெரிய பனிஷ்மெண்ட் ஆண்டவர் நம்ம கையாலேயே அவங்களுக்கு நன்மை செய்யும்படியாக வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சில வைஃப்ஸ்லாம் யோசிச்சுப்பாங்க, திட்டுறது மட்டும் திட்டாப்புல அடுத்த வேலை யாரு? நான் தானே சமைச்சு வைக்கணும் டேபிள்ல. So wives தான் be happy. என்னதான் ஹஸ்பண்ட்ஸ் திட்டினாலும் உங்க கையில தான் வந்து நிக்கணும். Alright. So many times God does this. Whoever hates us, whoever does wrong to us, Lord makes them come and stand in front of us and makes them to receive goodness from our hands. தேவப்பிள்ளைங்க, அதனால ஒண்ணு புரிஞ்சுங்க, people are ungrateful, people are manipulative, people cheat, people do all of that. ஆனாலும் ஆண்டவர் நான் சொல்றாரு, நீ தொடர்ந்து செய்யற நன்மையை நீ செய்து கொண்டே இரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Another thing is, அந்த நன்மை செய்யறதுக்கு முன்னாடி அந்த நன்மை இங்கிருந்து வரணும். many times நம்மளுக்கு என்னன்னா, ஏதாவது ஒரு வாய் சொல்லிடணும், நம்மளுக்கு வாய் துருன்னு இருக்கும். But be very careful, even when you respond through words, let it be seasoned with salt and let it be good words. Amen. Now இதுல ஒரு வசனம் பாருங்க, வாசிங்க. Galatians chapter 6 verse 9 to 10. If you read this verse, Paul writes to the church of Galatians and he says, let us not become weary in doing good, which means don't grow weary even though doing good makes us weary. நன்மை செஞ்சுனே இருந்தா நம்ம களைத்து போயிடுவோம். எவ்வளவுதாங்க செய்வோம், எவ்வளவுதான் செஞ்சு 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 பட்டாச்சு. ஒரு சகோதரர் ஒரு 4 நாள் மணி பேச ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஒரு 2 நாள் சகோதரர் ஃபோன் பண்ணி சொன்னானே, நல்லவரா இருக்குண்ணே, ஒரு தடவை ஊட்டிங்கண்ணே, 2 தடவை ஊட்டிங்கண்ணே, ஆனா போதும், ரொம்ப நல்லவனா இருக்காதீங்க. இந்த டயலாக்லாம் நிறைய பேர் வருவாங்க, நல்லவனா இருங்க ஆனா ரொம்ப, ஆனா என்ன பண்றது, ஆண்டவர் நம்மள நல்லவனா இருக்க சொல்றாரு, ரொம்ப நல்லவரா இருக்க சொல்றாரு. ஏன்னா அவர் நமக்கு ரொம்ப நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? He has been doing only good to us and he wants us to. So God says, don't become tired doing good, because sometimes at home we get frustrated. எவ்வளவுதான் பாஸ்டர், I cannot put up. எவ்வளவுதான் நான் பாஸ்டர் செய்யுது. At work we become tired. Pastor, I'm tired. My body is tired. My mind is tired. I cannot take it anymore. But God says, don't become weary in doing good, for at the proper time, come on, listen to me very carefully. For at the proper time, we will reap a harvest if we don't give up. ஏற்ற காலத்துல நம்ம தொடர்ந்து நன்மை செய்து கொண்டதா ஏற்ற காலத்துல நம்மளுக்கு வர வேண்டிய அறுவடை வருமா? அதனால ஆண்டவர் சொல்றாரு, don't give up in doing good. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, don't give up. Continue to do good. It's okay. Continue to do good. சில நேரத்துல நம்ம we go out of the way and do good. சில நேரத்துல அதுதான் நான் சில நம்மளுக்கு தேவை, எனக்கு தேவையா அப்படின்னா தள்ளல அடிச்சுப்போம். அப்புறம் இன்னொரு டயலாக் விடுவோம் தமிழ்ல, ஒரு நல்ல அருமையான டயலாக், நல்லதுக்கு என்ன இல்ல, நல்லதுக்கு காலமே இல்லை. ஏன் தேவை, எனக்கு வேணும், ஓன் மணி ஓன் விச் கிராஃப்ட். இந்த டயலாக் எல்லாம் நிறைய விடுவோம் நம்ம. But then God says, therefore, you need to read this verse very clearly. Therefore, as we have the opportunity, let us do good to all people, especially those who belong to the family of God. பாருங்களேன், God gives us all an opportunity to do good. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு நன்மை செய்யும்படியாக ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தா தயவு செய்து அந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. ஆண்டவர் அதை நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கொடுத்த ஒரு வாய்ப்பு. ஆமென். God gives all opportunity. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. தமிழ் எப்படி சொல்லுது பாஸ்டர், வாசிங்க. நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். பாருங்களேன், ஒரு சமயம். இன்னைக்கு God gives all of us an opportunity to do good. Wait for that opportunity. மத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓட, அதாவது நம்ம நிறைய நேரத்துல will God give me this breakthrough, will God open that door, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியா உடல. Be aware of the opportunity that God is giving you to help somebody, to do good somebody. ஏன்னா அதுல தான் ஆண்டவர் நமக்கான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Don't miss that opportunity. சில நேரத்துல யோசிப்போம், நானே கஷ்டத்துல இருக்கிறேன், இதுல இன்னொருத்தருக்கா. I read this true story about a family in Korea. ஒரு கொரியால ஒரு ஃபேமிலியை குறித்து வாசித்தேன்.
a couple was visiting Korea. அவங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா and they were going through a village and the sons and the father were plowing a field. ஒரு நிலத்தை உழுது கொண்டிருந்தாங்க. And you know what? They didn't have ox to plow the field. Actually மாடு வச்சு தான் அந்த உழுவாங்க. இவங்களே அண்ணன் அப்பா பிள்ளைங்க எல்லாம் அவங்களே அந்த கட்டையை வச்சு அவங்களே உழுது கொண்டு. They were plowing the field by themselves. They didn't have ox. அப்ப பக்கத்துல ஒரு மிஷனரி இருந்தாங்க. அவங்கள போய் இந்த கப்பல் கேக்குறாங்க, why are they doing it all by themselves? Why don't they have an ox? அப்ப he told them, you know what, என்ன தெரியுமாச்சு, நாங்க சர்ச் ஒரு சின்ன சர்ச் கட்டணும்னு நினைச்சோம். அப்ப யாராலும் முடிஞ்ச காசை கொடுக்கணும்னா அவங்க கிட்ட காசு இல்லாத காசுனால அவங்க கிட்ட இருந்த அந்த மாடை வித்து, எந்த விவசாயம் செய்யறதுக்கு எந்த மாடு இருந்தோ, they sold that ox and gave the church. அப்போ இவங்க அந்த கப்பல் கிட்ட போயிட்டு, ஓ யூ கைஸ் ஆர் கிரேட், வாட் a sacrifice you did, இப்படி ஒரு தியாகத்தை செஞ்சாங்க. அப்போ அந்த கப்பல் said, no 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 no, we are thankful to God for giving us an opportunity to do something good. அந்த ஆண்டவர் எங்களுக்கு அந்த எருதுகளை கொடுத்ததுக்கான காரணமே இப்படி ஒரு நன்மை செய்ய முடியாத வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தார். அந்த எருது இருந்ததே நல்லது, அதை நாங்க விற்க முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. Children of God, இந்த அளவுக்கு மனுஷங்க செய்யறோம்னா, how cautious and aware are we about doing good for others? சில நேரத்துல நம்மளுக்கு வலிக்குங்க, நம்மளே ஒரு வழியில இருப்போம், அந்த நேரத்துல இன்னொருத்தர் வந்து அந்த வழியில இருப்பாங்க. நமக்கே ஒரு பிரச்சனை இருக்கும், சில நேரத்துல நம்மளே இவ்வளவுதான் இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த இருக்கிற அதையும் கேட்கறதுக்கு ஒருத்தர் வந்து நிப்பாரு, ஆண்டவர் நிப்பாரு, டெஸ்ட் பண்ணுவாரு நம்மளை வச்சு. And I want to tell you, that's an opportunity God is giving to bless you, actually to bless somebody else and give it back 100-fold into your bosom. அந்த தீமையை நன்மையா மாற்றும்படியாக இன்னைக்கு எனக்கே இல்லனாலும் இன்னொருத்த வந்து கேக்குறான் பாத்தீங்களா, அந்த ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க உனக்கு கொடுக்கிற வாய்ப்பு. விசுவாசின்னு ஒரு ஆமென் சொல்லுங்க. And when I am tired and sick, சில நேரத்துல நம்ம டயர்டாகி வீக்கா இருந்து நம்மளே வீட்டுல எப்ப தெரியுமா கவுன்சிலிங் வருவாங்க, மேரேஜ் கவுன்சிலிங், நம்மளே வீட்டுல சண்டை போட்டுப்போம். நமக்கும் நம்ம மனைவிக்கு அதாவது நானே பேசி ஒரு 2 நாளா இருக்கும். அப்பதான் வந்து பாஸ்டர் எங்களுக்கு கொஞ்சம் கவுன்சில் பண்ணுங்கன்னா, அவங்கள கவுன்சில் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல நான் என்ன பண்ணணும், இங்க சமரசம் ஆயிட்டு தான் அங்க கவுன்சில் பண்ண போனோம். அப்ப நான் யோசிப்பேன், ஆண்டவர் நமக்கு வச்சுக்கிறாரு செக் பாயிண்ட். Sometimes do you know, God uses everybody who God brings them into life in order to bless us and teach us a lesson. அதனால don't miss the opportunity to do good for others. Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, don't miss the opportunity to do good. Right? Now, another thing you also need to be aware, the builders we trust will break us. யாரு நம்மளை கட்டுறாங்கன்னு நினைக்கிறோமோ அவங்க தான் நம்மளை உடைப்பாங்க. எப்படி? ஆடு கசாப்புக்காரன் நம்மன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? Alright? The lamb, the goat believes the butcher. அவர் சொல்றது தான் போவோம், ஆனா அவர் தான் வெட்ட போறாரு. அதனால be cautious. People whom you think are going to build you, இவங்க தான நம்ம கூட நிக்க போறாங்க, இவங்க நம்ம வாழ்க்கையில இருந்தா சூப்பர் பா, இவங்க நம்மளை கட்டுவாங்கன்னா அவங்க தான் நம்மளை போட்டு உடனே உடைப்பாங்க. Alright? Let's go into the life of the second Job. Now, we all know the story of Job. 10 children gone, money gone, everything gone, and he's in sickness, he's got boils all over the body, அவரே சொரிஞ்சு நிக்கிறாரு. Now he's got 3 friends. இந்த மாதிரி 3 நண்பர்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கிறாங்க, நல்ல நண்பர்கள். இந்த 3 நண்பர்கள்ல வந்து மறந்துடாதீங்க, உங்க குரூப்லயும் உங்க குருலையும் உங்க குரூப்ல இந்த மாதிரி ஒரு 3 நண்பர்கள், நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே கூட தான் இருக்கிறாங்க, நம்ம வீட்லயே தான் இருக்கிறாங்க. அந்த நண்பர்கள் உங்க போன் கான்டாக்ட் லிஸ்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா கரெக்டா அவங்க ஃபேவரட்ஸ்ல அந்த நண்பர்கள் இருப்பார்கள். உங்க ஃபேவரட் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க பேர் என்னன்னு நான் சொல்லிடுறேன், நீங்க சொல்லிட்டு போறீங்க வேற ஏதாவது பேரை. they are Eliphaz, Bildad and Zophar. 3 நண்பர்கள் வராங்க யோபுக்கு. Already this guy is shattered, this guy is broken, torn to pieces, and 3 friends are coming into his life, and this guy is thinking, oh my God, my friends are coming. இதுக்கு மேல கவலையே இல்லடா, என் நண்பர்கள் என் கூட நிப்பார்கள்டா. அப்பதான் தெரியுது அவனுக்கு வந்து பேசுறானுங்க. because we all read Job chapter 1 and 2 and finally அங்க இருந்து மீதி எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு Job 42 க்கு போய்டுவோம். in between விட்டுருவோம். ஆனா in between the main conversation இருக்குது. These guys come and torment him with words. ஆல்ரெடி அவன் இழந்ததோட இவனுங்க வந்து பேசுறத தாங்க முடியல. They just kill him with words. And look at this. Job 16 verse 2 to 5. Job says like this, oh my God, I've heard many things like these. You are miserable comforters. You are miserable comforters. சிலர்லாம் நம்மளுக்கு வருவாங்களே, வந்துட்டு நம்ம உடஞ்சி போயிருக்கோம், நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் தெரியுது. அப்பவே நான் சொன்னேன்ல,
இது அப்பவே நான் அந்த பையன் வேணான்னு சொன்னல, அப்பவே இந்த வாழ்க்கை வேணான்னு சொன்னல, அப்பவே இந்த பொண்ணு இந்த வேலை வேணான்னு சொன்னல, நானே அப்பவே இதான் திரு நடந்துச்சே அப்படின்னா அப்பவே சொன்னேன் இப்பவே சொன்னேன்ட்டு இந்த மாதிரி நண்பர்கள் அவங்க I heard many things. You are miserable comforters all of you. Will your long winded speeches never end? காற்ற போல வார்த்தை வந்து நிக்குமா? இப்படி நீ உத்தரவு சொல்ல உனக்கு துணிவு உண்டு அதுன்னு. அப்புறம் அவன் தான் சொல்றான், நீ இவ்வளவு பேசிட்ட. He saying I also could speak like you. நம்மளுக்கு இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். என்னாலையும் பேச முடியும் தம்பி தங்கச்சி, என்னாலையும் பேச முடியும். If you were in my place, I could make fine speeches against you and shake my head at you. சில நேரத்துல நம்மளுக்கு இந்த டென்ஷன் இருக்கும் தெரியுமா? ஆமாண்ணா பேசுறியா நீ, நான் பேசுறேன்னா தாங்குவியா? சில நேரத்துல நம்மளுக்கு டென்ஷனா இருக்கும். நான் மட்டும் பழைய கதையெல்லாம் எடுத்தேன். சிலலாம் சொல்லுவாங்க குப்பைய நோண்டாதன்னு வேறலாம் டயலாக் விடுவாங்க. நான் மட்டும் பழச பேசுனேன் அவ்வளவுதான், நான் நினைச்சுன்னுக்கிறேன் நீ. And then he says, I can also shake my head at you. நானும் என் தலையை உயர்த்தி நான் யாருன்னு காட்ட முடியும். But I love the way Job finishes. See, that's where hats off to Job. Not because of all the blessings he's got, but hats off to him. He says, but my mouth would encourage you. Comfort from my lips would relieve you. நீ அந்த அப்படி பண்ணிருப்படா, ஆனா நான் எப்படி தெரியுமா? நான் ஆண்டவரின் பிள்ளை, என் வார்த்தை உன்னை கட்டும், என் வார்த்தை உன்னை உற்சாகப்படுத்தும். இந்த நிலைமையில என்னாலையும் பேச முடியும் தம்பி, என்னாலையும் காலி பண்ண முடியும் இல்ல. That's where God wants us to be like him. Even when we have a chance, நம்மளால செய்ய முடிஞ்சு நம்மளுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும், இது கடவுள் சித்தம், கத்தரா பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தான்னு எதுக்காதீங்க. அந்த நேரத்திலையும் let's do what Job does. Let's comfort them, let's build them. இப்படி நாம் செய்யும்போது ஆண்டவர் நமக்கு உண்டான தீமை எல்லாம் நன்மையாய் மாற்ற போகிறார். Amen. Hallelujah. The goodness lies in our lips. The goodness lies in our action. And God gives that opportunity. அல்ல பாருங்க, இது முடியல. You know why Job was spoken? Because these people not just spoke about him, they spoke about his children. என்ன ரொம்ப முக்கியம்னா, செத்து போயிட்டாங்க 10 பசங்க, அவங்கள பத்தியே பேசினே இருக்கிறாங்க, பேசினே இருக்கிறாங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா, as parents sometimes we get so worried and bogged up because people talk about our children. நம்மளை பத்தி பேசினா கூட ஒத்துக்க முடியும், சில நேரத்தில் நம்ம பிள்ளைங்களை பத்தி பேசினா நம்மளால ஒத்துக்கவே முடியாது. 1000 தான் டீச்சர் நம்மளை பத்தி நம்ம பிள்ளைங்களை தப்பு சொன்னாலும் நம்ம வந்து ஓகேனாலும் அந்த டீச்சர் ஒரு கை பாத்துக்கலாம்டா, மாட்டு வேலை, ஏன்னா என் பிள்ளைய போட்டு அஷ்டனி. We can't. See, that's how even it is for God. இவங்க பசங்களை பத்தியும் பேசுறாங்க. உன் பசங்க செத்துட்டாங்கல்ல, உன் பசங்க என்ன தப்பு பண்ணிப்பாங்க, பசங்களை பத்தியும் பேசுறாங்க. Then he goes on, Job says, Job 19 chapter 2, 19 verse 2 and 3 says, how long will you torment me and crush me with words? 10 times now you have reproached me and shamelessly you attack me. வெட்கமே இல்லாம 10 தடவை பேசி என்ன உடைச்சினே இருக்கிற. Teacher, I want to encourage you today. Other people constantly breaking you with words? Are people constantly plotting your fall? Are people constantly working at the back? முதுகுல குத்திட்டே இருக்காங்களா, பேசுறாங்களா? நான் want to encourage you, just be Job. அவன் சொல்றான்ல, எப்பா நானா இருந்தா பேச வாய்ப்பு தான், நான் பேச மாட்டேன். அதுல என்ன தெரியுமா, இப்படி நம்ம பண்ணும்போது மேல இருக்கிற ஒரு வேலை பண்றாரு. ஓகே, note this point. மேல என்ன பண்ணுனா, he will bring them all to you and make them stand in front of you. அவங்க எல்லாம் நம்மகிட்ட தான் கொண்டு வருவாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எங்கேயும் போக முடியாது, எஸ்கேப்பே இல்ல, ஃப்ரீயா விடுங்க. எங்க போனாலும் ஆண்டவர் கொண்டு வந்து நிற்பாரு. அங்க வசனம் வாசிங்க. இவ்வளவு பேசிட்டானுங்கல்ல, எனக்கு கடைசி கிளைமேக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். இவ்வளவு பேசிட்டாங்க, அவனை டார்ச்சர் பண்ணிட்டாங்க, கடைசியா ஆண்டவர் வைக்கிறாரு. God goes to tell them, Job 42 verse 8 and 9. Now take 7 bulls, 7 rams, and go to my servant Job and sacrifice a burnt offerings for yourselves. My servant Job will pray for you and I will accept his prayer. அதாவது ராஜா பேசுறதெல்லாம் ஓகே, இப்ப யார்கிட்ட போ, நீ எவனை பத்தி பேசினியோ அவங்ககிட்டே போ. அவன் பலி செலுத்துவான், அவன் ஜெபம் பண்ணுவான், அவன் ஜெபத்தை நான் அக்செப்ட் பண்ணுவேன். அதோட பாருங்களேன், you have spoken about me a lot of things, but
I will not deal with you according to your folly. தமிழ்ல பார்த்தா ரொம்ப அவன் முகத்தை பார்த்து உன்னை விடுவேன்றார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு தயவு செய்து கவலையே படாதீங்க. நமக்கு தீமை செஞ்சவங்க எவ்வளவு வேணா இருக்கட்டும், ஆண்டவர் பண்ண போற கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா? He will make them come to us. He will make them come to us and the Lord will say, you pray for him. Only if you pray for him, I will accept him. Hallelujah. இது நல்லா இருக்குதா? Are you happy? So don't worry if people are constantly talking, and don't worry if people are constantly trying to pull you down. Don't worry for all the bad you receive for the good you do. For all the bad you receive for the good, don't worry. Remember your address. Please give it to them in advance, because there is a day they will come to your house. Amen. Google Maps லொகேஷன் ஷேர் பண்ணி அட்வான்ஸா வச்சிருங்க. நோட் பேட்ல போட்டு வச்சுங்க. ஏன்னா எல்லாருக்கும் நம்ம அட்ரஸ் அனுப்பணும். ஏன்னா வந்து நிப்பாங்க நம்ம கிட்ட, ஆண்டவர் கொண்டு வந்து நிக்க வைப்பாரு. நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்ம கையினால அவங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்ய முடியாது வைப்பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Hallelujah. And you know what? Ultimately, when we want the blessing, we need to understand our blessing lies in our goodness for others. மற்றவர்களுக்கு நம்ம செய்யற நன்மையில தான் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதமே. Hallelujah. So I want to tell you, don't go tired in running for others, in helping others. சில நேரத்துல உங்களத பாரு, முதல்ல உந்த பாரு, உனக்கு இருக்குதா பாரு, உனக்கு இருக்காது, எனக்கு இருக்கிறத ஆண்டவர் பார்த்து பாருங்க. ஆனால் மற்றவர்களுக்காக நிற்கும் போது ஆண்டவர் அதையெல்லாம் எனக்கு நன்மையாக மாற்றுகிறார். Hallelujah. இன்னைக்கு கூட நாங்க ஒரு 2 நியூ கமர்ஸ் வந்தாங்க, 2 சிஸ்டர்ஸ். அவங்களுக்கு ஜெபம் பண்ணலான்னு போனவொன்னே ஃபர்ஸ்ட் ஹவர்ஸ் முடிச்சு அவங்க சொன்னாங்க, முதல்ல அவங்களுக்கு ஜெபம் பண்ணலான்னு பார்த்தா அவங்க என் ஃப்ரெண்டுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. Children of God, that's what Job did. நீங்க வாசித்தீங்கன்னா Job 42:10ல, after Job prayed for his friends, the Lord restored his fortunes and gave twice as much as he had before. அவன் நண்பர்களுக்கு ஜெபித்த போது இவனுக்கு நன்மை 2 மடங்கா வந்துச்சான். ஒருவேளை அவனுக்கு ஜெபம் பண்ணியிருந்தாலே 1 மடங்கு தான் வந்திருக்கும் பொழுது. ஆனா நேரா நம்ம யோசிச்சு பாருங்களேன், ஜோப் சிச்சுவேஷன்ல மட்டும் நம்ம நின்று, ஆல்ரெடி சிக்னஸ், ஆல்ரெடி ஃபேமைன், ஆல்ரெடி have left, everything is gone. அது பத்தாது நீ வைஃப் வேற போட்டு டார்ச்சர் பண்ணுகிறா, சாவுடான்னு. அப்ப நான் என்ன ஜெபம் பண்ணுவேன்? ஆண்டவரே relieve me from the situation. No, at that point Job is praying for all those naysayers. இங்க 3 பேர் அவனை குத்துன்னு குத்திட்டாங்க. அந்த நேரத்துல இந்த 3 பேருக்கு தான் முதல்ல ஜெபம் பண்றான். அப்படி ஜெபிச்ச உடனே ஆண்டவர் இரட்டத்தனையான நன்மையை கொடுத்தார். Dear children of God, I want to encourage you today. Even when you want to pray for all those who persecute you. Pray for all those who backstab you. Pray for all those who try to put you down. Pray for all those who broken you. And I want to tell you, the Lord's going to bless you double fold. நம்ம தீமை எல்லாம் நன்மையை ஆண்டவர் மற்றவர்களுக்கும் செய்வார், நமக்கும் ஆண்டவர் மாற்ற போகிறார் நம்ம கையை கொண்டு. Amen. God's going to use the same hand. God's going to use the same mouth. God's going to use the same body to bless others and bring a double fold blessing to me. 2 days back, one of our church team guys, ஒரு நைட் நான் படுத்து ஜெபம் பண்ணிட்டு படுக்க போகும்போது he sent me a message. அண்ணா, enough you've done. நீங்க தயவு செய்து விடுங்க, வர்த்தே இல்லைண்ணா. don't இனிமேல் go stand for people. please take care of Lydia area. தயவு செய்து யாருக்கும் போகாதீங்கண்ணா. enough you've done and enough you've got back அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். நானும் பார்த்துட்டு I sent him a reply saying, what to do pa, manufacturing defect. நம்ம என்ன பண்ணாலும் நம்ம இப்படியே தான் பண்ணுவோம். But then God told me, is it manufacturing defect? No, it's the manufacturer's effect on me. It's not a defect. It's the one who created his effect upon me. And I want to tell you today, the manufacturer's effect is there upon all of us to do good for all those who do bad for us. Amen. சில நேரத்துல நம்மளே செய்ய வேணாம்னு நினைச்சாலும் நம்ம போயிடுவோம் ஆட்டோமேட்டிக்கா. நம்ம போய் செய்வோம். நம்மளால நன்மை செய்யாம இருக்கவே முடியாதுங்க. எவ்வளவு நினைச்சாலும் நம்மளால முடிய முடியாது. அதனால தயவு செய்து நம்மளால ஏதோ பிரச்சனை யோசிக்க. No. That's the creator's effect on us to continually do good for even those who put us down. Amen. Hallelujah. Dear children of God, I want to tell you, respond in good ways for all the bad you receive, because that's what he did to me. Amen. அவர் எனக்கு அதை தான் செஞ்சார். நான் செய்த கெடுதலுக்கெல்லாம் எனக்கு நன்மை செய்தார். உங்களுக்கும் சொல்றேன், வர கெடுதலுக்கெல்லாம் நன்மையே செய்வோம். ஆண்டவர் நமக்கு பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார் நம்மை கொண்டு. Hallelujah. And how did God do this to Job? Because though they had the opportunity to do bad, to retaliate and take revenge, they still did good. அவனுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. யோபு சொல்றான், என்னாலயும் பேச முடியும்டா,
ஆனா நான் பேச மாட்டேன், அவனுக்கு நன்மையே பேசுவேன். Now John Wesley, the great missionary, he wrote this. I want to read it to you. Do all the good you can, by all the means you can, in all the ways you can, in all the places you can, at all the times you can, to all the people you can, as long as ever you can. உன்னால முடிந்த நன்மையை செய்ய, எல்லா விதத்திலையும் செய்ய, எல்லா வழிகளிலும் செய்ய, எல்லா இடங்களிலும் செய்ய, எல்லா நேரங்களிலும் செய்ய, எல்லா மனுஷர்களுக்கும் செய்ய. எவ்வளோ முடியுமோ நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் நன்மை செய்.